2018ஆம் ஆண்டு கிறிஸ்டி ஃபுட்ஸ் நிறுவனத்தினர் தமிழகத்தில் முட்டை கொள்முதலில் ஆண்டுக்கு 100 கோடி ரூபாய்க்கு மேல் முறைகேடு செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. அப்போது கிறிஸ்டி நிறுவனத்தாரின் வீடு, அலுவலகங்கள் உள்ளிட்ட 75 இடங்களில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். இதற்கிடையே கிறிஸ்டி நிறுவனம் அரசு டெண்டர்களில் பங்கேற்ற வகையில் பிளாக் லிஸ்டில் வைக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டது. இதனால் சில ஆண்டுகளாக அமைதியாக இருந்த அந்த நிறுவனம் தற்போது பினாமி பெயரில் உணவுத்துறையை ஆட்டி படைக்கிறது என்பதுதான் அறப்போர் இயக்கம் வைக்கும் குற்றச்சாட்டு. இதுகுறித்து அறப்போர் இயக்க ஒருங்கிணைப்பாளர் ஜெயராம் வெங்கடேசனிடம் பேசினோம். குடும்ப அட்டைதாரர்கள் ரேஷன் கடைக்கு சென்றால் பொருட்கள் இல்லை என்ற பதிலே அதிகம் வருகிறது. முதல் வாரத்தில் மட்டுமே ரேஷன் பொருட்கள் கிடைக்கின்றன. காரணம் அந்த துறையில் நடக்கும் ஊழல். ஏற்கனவே கிறிஸ்டி நிறுவனம் ரேஷன் பொருட்கள் கொள்முதலில் செய்த ரூபாய் 2028 கோடி ஊழலை அறப்போர் இயக்கம் கடந்த 2021 வெளியிட்டு அதற்கான புகாரையும் லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு சமர்ப்பித்தது. இந்த முறை உணவுத்துறையில் நெல் போக்குவரத்து டெண்டரில் ரூபாய் 992 கோடிக்கு ஊழல் செய்துள்ளது. இந்த ஊழலுக்கு மத்திய மாநில அரசுகள் துணையாக இருந்துள்ளன என்று அறப்போர் இயக்க ஒருங்கிணைப்பாளர் ஜெயராம் வெங்கடேசன் தெரிவித்துள்ளார். நமது விவசாயிகள் சாகுபடி செய்யும் நெல்லை அரசு நேரடியாக கொள்முதல் செய்கிறது. இப்படி கொள்முதல் செய்யப்படும் நெல் பல இடங்களுக்கு லாரிகள் மூலம் அனுப்பி வைக்கப்படுகிறது. ஜூன் 2023ஆம் ஆண்டு முதல் உணவுத்துறைக்கு பொருட்களை 38 மாவட்டங்களுக்கு கொண்டு செல்ல டெண்டர் விடப்பட்டது. இந்த டெண்டர்களை கிறிஸ்டியின் பினாமி நிறுவனங்கள் என்று சொல்லப்படும் முருகா என்டர்பிரைசஸ், கந்தசாமி அண்ட் கோ ஆகிய நிறுவனங்களுக்கு மட்டும் அனைத்து மாவட்டங்களிலும் டெண்டர் வழங்கப்பட்டது என்றும், அதுவும் சந்தை மதிப்பை விட 107% மேலான விலையில் டெண்டர் வழங்கி அரசுக்கு சுமார் 1000 கோடிக்கு இழப்பு ஏற்படுத்தியுள்ளனர் என்று பகீர் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் ஜெயராம் வெங்கடேசன். தொடர்ந்து பேசிய அவர் 2020ஆம் ஆண்டு வரை நெல் போக்குவரத்தை அந்தந்த ஊரில் உள்ள லாரி உரிமையாளர்கள்தான் செய்து வந்தனர். அவர்கள் 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு 1 மெட்ரிக் டன் நெல்லை கொண்டு செல்ல ரூபாய் 200 முதல் 250 ரூபாய் கட்டணமாக கொடுக்கப்பட்டது. 2020ஆம் ஆண்டில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் ஒரு டன்னுக்கு மிக அதிகமாக ரூபாய் 640க்கு கிறிஸ்டி குழும நிறுவனத்திற்கு டெண்டர் வழங்கியது என்று கூறுகிறார். இத்தனைக்கும் இதுவரை போக்குவரத்து செய்து வந்த அதே லாரி உரிமையாளர்களை வைத்தே கிறிஸ்டி நிறுவனம் இதை செய்திருக்கிறது. இருப்பினும் அவர்களுக்கு அதே ரூபாய் 200 முதல் 250 அளவில் செலுத்திவிட்டு மீதமுள்ள ரூபாய் 350, 400 கிறிஸ்டி நிறுவனம் அப்படியே எடுத்துக்கொண்டது. இதனால் அரசுக்கு பல 1000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டது. அறப்போரின் நுகர்பொருள் கொள்முதல் ஊழல் புகாரில் கிறிஸ்டியின் இந்த போக்குவரத்து டெண்டரையும் விசாரிக்க சொல்லி இருந்தோம். அதைத் தொடர்ந்துதான் இந்த டெண்டர் 3 வருடங்களில் அரசால் ரத்து செய்யப்பட்டது என்று கூறுகிறார் ஜெயராம் வெங்கடேசன். இந்த நிலையில் ஜூலை 2023 முதல் ஜூன் 2025 வரை நெல் மற்றும் தானியங்களை தமிழ்நாட்டின் 38 மாவட்டங்களுக்கு போக்குவரத்து செய்ய ஜூன் 2023 டெண்டர் விடப்பட்டது. இதில் டெண்டர் பட்டிகள் மதிப்பான ரூபாய் 288க்கு பதிலாக ரூபாய் 598க்கு கிறிஸ்டியின் பினாமி நிறுவனங்களான முருகா என்டர்பிரைசஸ், கந்தசாமி அண்ட் கோ ஆகியவற்றிற்கு தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகம் டெண்டர் வழங்கியிருக்கிறது. இந்த ஒப்பந்தங்களை முடிவு செய்ய மாநில குழு ஒன்று உள்ளது. அதில் மாநில அரசு அதிகாரிகளும் மத்திய அரசு அதிகாரிகளும் உறுப்பினர்களாக உள்ளனர். இந்த குழுதான் டெண்டரின் பட்டியல் விலையை நிர்ணயம் செய்யும். இந்த டெண்டரில் கிறிஸ்டியின் பினாமி நிறுவனங்கள் மட்டுமே பங்கு பெறும் வண்ணம் டெண்டர் விதிகள் மாற்றப்பட்டன. அதாவது தமிழ்நாடு முழுவதும் லாரி ஓட்டி வந்த எவரும் இந்த டெண்டரில் தேர்ச்சி பெறாத வண்ணம் தகுதி விதிகள் அமைக்கப்பட்டது. இந்த மாநில அளவு டெண்டர் குழுவில் மாநில உணவுத்துறை செயலர் கோபால் IAS உட்பட அனைவரும் இந்த டெண்டரை கிறிஸ்டியின் பினாமி நிறுவனங்களுக்கு வழங்க தயாராக இருந்த நிலையில் மத்திய அரசின் இந்திய உணவு ஆணையத்தின் தென்னிந்திய இயக்குனர் இந்த ஊழலுக்கு துணை போக மறுத்திருக்கிறார். 2024 பொதுத் தேர்தலில் பாஜக அரசு மத்தியில் ஆட்சி அமைத்த காலகட்டத்தில் இந்த ஆணையரை விடுப்பில் செல்ல வாய்மொழி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அவருக்கு அடுத்த அதிகாரியான துணை இயக்குநரை வைத்து இந்த டெண்டரை
கிறிஸ்டி பினாமி நிறுவனங்களுக்கு வழங்க இந்த குழு ஒப்புதல் வழங்கியதாகவும் தெரிகிறது. மேலும் கிறிஸ்டி நிறுவனம் கடந்த 5 ஆண்டுகளில் ரூபாய் 12 கோடிக்கு மேல் பாஜகவிற்கு நன்கொடையாக கொடுத்துள்ளது என அடுக்கடுக்காக ஜெயராம் வெங்கடேசன் குற்றம் சாட்டினார்.